எதிரி கும்பலிடம் சிக்காமல் இருக்க நண்பர்கள் சகிதம் வலம் வந்த ரவுடி தனது அன்றாட நடவடிக்கைகள் குறித்து இன்ஸ்டாவில் பதிவிட்டு எதிரிகளிடம் சிக்கியுள்ளார். இன்ஸ்டாவில் இனி முகத்தை காட்டவே கூடாது என கூறி முகத்தை சிதைத்துவிட்டு சென்ற கும்பலின் பின்னணி என்ன? புதுச்சேரி லாஸ்பேட்டை நாவற்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் 23 வயது ஜேக்கப் பால். இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. வாகனத்தில் காய்கறி பழங்கள் விற்பனை செய்து வந்தார். நேற்று இரவு லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் எதிரே உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நண்பரின் மகள் காதணி விழாவில் பங்கேற்க மோட்டார் சைக்கிளில் சென்றார். அப்போது சமுதாய நலக்கூடத்திற்கு முன்பு திடீரென 5 பேர் கொண்ட கும்பல் கத்தி அரிவாளுடன் வழிமறித்து சுற்றி வளைத்தது. அவர்களிடம் இருந்து தப்பிக்க ஜேக்கப் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே குதித்து ஓடினார். அந்த கும்பல் அவரை துரத்தி சென்று லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் முன்பு அவரின் முகத்தை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் அவரின் முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு கோரமாக சிதைந்தது. பின்னர் அங்கிருந்து மோட்டார் சைக்கிள்களில் அந்த கும்பல் தப்பி ஓடியது. லாஸ்பேட்டை புறக்காவல் நிலைய போலீசார் உயிருக்கு போராடிய ஜேக்கப்பை மீட்டு புதுச்சேரி அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி ஜேக்கப்பை வெட்டிய கும்பலில் பச்சையப்பன், முகிலன், விஷ்வா, பரத் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இன்ஸ்டாகிராம் மூலம் ஜேக்கப்பின் நடமாட்டத்தை கண்காணித்து கொலை செய்ய முயன்றது தெரிய வந்துள்ளது. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி காதல் பஞ்சாயத்தில் மேட்டுப்பாளையம் சண்முகாபுரத்தில் பச்சையப்பன் உட்பட 3 பேரை ஜேக்கப் அரிவாளால் வெட்டியுள்ளார். இதில் பச்சையப்பனுக்கும் ஜேக்கப்புக்கும் இடையே விரோதம் ஏற்பட்டு மோதலாக மாறியுள்ளது. இதில் பச்சையப்பனை பழி தீர்க்க ஸ்கெட்ச் போட்டு தருமாறு ஜெயிலில் இருந்த ரவுடி மிட்டாய் மணியை ஜேக்கப் அணுகியுள்ளார். பச்சையப்பன் கும்பலால் தனக்கு ஏதும் நேர்ந்து விடாமல் இருக்க இந்நேரமும் நண்பர்கள் சகிதமே ஜேக்கப் நடமாடி வந்துள்ளார். இந்நிலையில் ஜெயிலில் இருந்து வெளியே வந்த மிட்டாய் மணி பச்சையப்பனை கொலை செய்ய ஸ்கெட்ச் போட்டு தர ஜேக்கப் தொடர்பு கொண்ட விவரத்தை பச்சையப்பனிடம் தெரிவித்துள்ளார். இதனால் தன்னை கொலை செய்வதற்கு முன்பு ஜேக்கப்பை கொலை செய்ய பச்சையப்பன் திட்டமிட்டுள்ளார். ஆனால் ஜேக்கப் எப்போதும் நண்பர்களுடன் பாதுகாப்பாக உலா வந்ததால் அவரை நெருங்க முடியவில்லை. இந்நிலையில் அவரது இன்ஸ்டா பக்கத்தை பார்த்தபோது தனது நடவடிக்கைகள் குறித்து அவ்வப்போது போஸ்ட் போட்டு வந்ததை கவனித்துள்ளார். அதில் கடந்த 3 நாட்களாக நண்பரின் மகள் காதணி விழாவிற்கான முன் தயாரிப்பு வேலையில் ஈடுபட்டிருந்ததை ஜேக்கப் இன்ஸ்டாவில் போஸ்ட் செய்து வந்துள்ளார். இதையடுத்து காதணி விழா நடைபெற்ற சமுதாய நலக்கூடம் அருகே வைத்து ஜேக்கப்பை தீர்த்து கட்ட பச்சையப்பன் கும்பல் கண்காணித்து வந்துள்ளது. நேற்று இரவு வீட்டில் இருந்து சமுதாய நலக்கூடத்திற்கு புறப்பட்ட தகவலையும் ஜேக்கப் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். இதனையடுத்து உஷாரான பச்சையப்பன் கும்பல் அவரை பின்தொடர்ந்து வழிமறித்து வெட்டி உள்ளனர். இன்ஸ்டாவில் அடிக்கடி முகத்தை காட்டி வெறுப்பேற்றியதால் முகத்தை சிதைத்து கொள்ள திட்டமிட்டதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். தொடர்ந்து இந்த கொலை முயற்சி வழக்கில் தலைமறைவாக உள்ள மிட்டாய் மணியை போலீசார் தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.